இப்போ ஆடமை கிரியேட் பண்ணார் கர்த்தர். அவனுக்கு துணையாக கொண்டு மனைவி வைத்தார். ஆனால் மனைவியோட டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். She should, all wives will carry out the work what the husband gives the idea. இந்த காலத்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தண்ணி அடிச்சுட்டு பேசாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. Unfortunately, wives they have brains, they don't know where to put it, where to keep it. தகப்பன்மார்களும் கணவன்மார்களும் இதை கவனமாக கவனிக்கணும். உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்கள ஞானமாக பயன்படுத்துங்க. ஏன்னா they are the resource that you can get the best results. அவங்க ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார் கர்த்தர். கொடுத்து உனக்கு ஹெல்ப் பேர் மேட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த இவ்வளோ வேலை கொடுத்துருக்கேன்பா, நீ என்ன பண்ண, இந்த பொண்ணை துணையாக வச்சுக்கோ, உனக்கு எல்லாத்துலேயும் துணையாக இருப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரியத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் போக பார்ப்போம். இங்கே தான் பிரச்சனை. God has defined marriage. அவர் கொண்டு வந்தது. இன்றைக்கி என்ன பண்ணிருக்கோம், ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி கொண்டு வந்துட்டு, இதை கொண்டது ஒரு பிஷப்பான். என்ன மாதிரி பிஷப்போ எனக்கு தெரியல. அவன் ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்லிட்டு கே இவங்க எல்லாரையும் எல்ஜிபிடி, அது என்ன எல்ஜிபிடி கியூ எனக்கு ஒன்றும் புரியறதில்லை. ஏன்னா நாங்கள் பழைய காலத்து மனுஷர்கள், எங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த காலத்தில் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். கர்த்தருடைய வழியை விட்டுட்டு போகிறதுல நம்மளுக்கு என்ன செலிப்ரேஷன்? கர்த்தர் மனுஷனை ஒரு ஆண் என்றும் பெண்ணை பெண் என்றும் படைத்தார், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். மூணாவது இனத்தை கர்த்தர் படைக்கவில்லை. அதெல்லாம் இங்கே பூமிக்கு கொடுக்கப்படவும் இல்லை. எல்லாத்துலேயும் மிருகத்தில் கூட அதில் புத்தி இருக்குது. ஆம்பளை யானை பொம்பளை யானைன்னு, நடுவில் ஒரு யானை, நடுவு யானைன்னு கொண்டு வைக்கல ஆண்டவர். சிங்கம் புலி எல்லாத்தையும் ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் மனுஷனுக்கு புரியறதுக்காக வச்சுருக்கார். அவன் பாருங்கள், பிசாசோட ஐடியாவை கேட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை. மை காட், தேவ கோபாக்கன் எதுனால தான் வருது. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்காமல் போகிறதுக்கு காரணம் இதுதான் தீமையான காரியங்கள். இவைகளை விட்டு விலகுங்க. டோன்ட் ட்ரை டு டிசைட் யுவர் லைஃப் யோர் வே. இது நிறைய பேருக்கு நான் பேசுகிறது பிடிக்காமல் இருக்கலாம், மன்னித்து கொள்ளுங்க. ஆனால் இது சொல்ல வேண்டும், என் கடமை. தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நான் சொல்லணும். அதுக்கு தான் நான் வைத்திருக்கிறார். நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நோ, சில்ட்ரன் தே ஹாவ் டு நோ திஸ். கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னை பற்றி சொல்லுவான், என் வழிகளை சொல்லிக் கொடுப்பான். இதுதான் அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகிறோம். யூ கான்ட் யூஸ் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். ஆம்பளைங்களுக்கு வேசியில் படிங்க, கொலோசியில் படிங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு என்னென்ன கமாண்டு கர்த்தர் போட்டிருக்காருன்னு எல்லாத்தையும் படிங்க. தீமோத்தேயுவில் படிங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா நம்ம கரெக்டாக வாழ்க்கையை அமைச்சுக்குவோம். தீமை நம்மளை அணுகாது. நம்ம ஞானின்னு நினைக்க வேண்டாம். ஸோ ஞானி என்று நின்னாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருடைய பார்வைக்கு தீமையாக இருக்கிறதை விட்டு விலகு. உன் பார்வைக்கு தீமையாக இருக்கிறது இல்லை, கர்த்தருடைய பார்வைக்கு தீமையாக இருக்கிறதை விட்டு விலகு. வேண்டாம். நீ தீமையை விட்டு வெறுத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவோட மெயின் குவாலிட்டியே அதுதான். தீமையை வெறுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவர் மேலே இருக்கும். இதுதான் அவரை பற்றி போற்றப்பட்டிருக்குது.
என்ன படிச்சு பாருங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசம். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். இப்படி இந்த போஷன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிறது. தீமையை அறிந்து தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயசு. அந்த காலத்தில் 12 வயசுலேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் 12 வயசுக்கு அப்புறம் இயேசு என்ன பண்ணார்? தேவாலயத்தில் போய் கொஸ்டின் பண்ணார். புரியல மக்களுக்கு. நம்ம காலேஜ் முடிச்சுட்டு பிஏ தியாலஜி இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாஸ்டர் ஆகி நீ கேள்வி கேட்டான்னு சொல்லுவோம். அவர் 12 வயசுல கேள்வி கேட்டார். சரி, அடுத்தது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் தந்தது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 640 வருஷத்துக்கு முன்னாலே எழுதி வச்சு. ஸோ இதை பார்த்து இயேசுவோட மேலே இருந்த ஆவியான அபிஷேகத்தை பற்றி உணர்ந்து கொள்ளலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமானவகையாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியே இருப்பார். சில பேர் அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது தான் வருவாங்க. இல்லை, அவர் கூடயே தான் இருந்தார். ஆவியானவர் ஞானஸ்நானம் எடுத்த போது ஒபே பண்ணார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மாடல் செட் பண்ணும்போது. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவார். அவர் தம் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ஒவ்வொருக்கு இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம போய் உட்காந்தோம் நியாய ஸ்தலத்தில் உட்காந்தோம்னா 2 பேரை விட்டோம்னா மாறி 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 குற்றம் சொல்லிக்குவாங்க. எது உண்மைன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும் யார் உண்மை பேசுறது. மட்டும் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு பிள்ளை 2 பெண்கள் பிள்ளைகளை பெற்றுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். ஒருத்தி செத்த பிள்ளையை கொண்டிருக்கா, ஒருத்தி உயிரோடு இருக்க பிள்ளையை கொண்டிருக்கா. 2 பேரும் பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. ஆனால் தேவனாரில் ஞானம் வந்துச்சு. அவன் அந்த பிள்ளையை பிளந்து 2 பேரும் கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே, ஆனால் இட் மே லுக் அ வெரி அக்லி ஐடியா, பட் அது சொன்ன உடனே அது பெத்த தாய் அலற தொடங்கிட்டான். உண்மையான தாய்க்கு அதோட தான் குழந்தைய பற்றி நல்லா தெரியும். அதனால் அவள் சொன்ன உடனே அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான். இது கர்த்தர் கொடுத்த ஞானம். இன்றைக்கி நம்ம ஜுடிஷியரியில் இருக்கிற மாதிரி எவிடன்சஸ் வச்சுக்கிட்டு இருந்தால் அதனால் நிறைய திருடங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ ரைட்மா படிங்க 4வது வருஷம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இது வேத வசனத்தை தான் குறிக்குது. வேத வசனத்தை தான் ஜட்ஜ் பண்ணும். சில இடத்துல கேள்விப்பட்டேன், வேத வசனத்தை கொண்டு போய் விற்கிறாங்க. சத்தியத்தை வாங்கி விற்காதன்னு போட்டிருக்கு. எடகடையில் போட்டிருக்காங்க. இதை பாஸ்டங்க தான் செய்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. இல்லாடி கிறிஸ்தவங்க தான் செய்திருப்பாங்க.
இல்லாட்டி வேறு எந்த நபர் செய்தார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும்.